இதுவரை எங்களுக்கு வாய்ப்பளித்த கழக ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் OPS அவர்களுக்கு நன்றியை கூறி, தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் தமிழக மக்களின் உரிமைக்காகவும் துணிச்சலாக குரல் கொடுக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட மாவட்ட கழக நிர்வாகிகள் இதே போன்ற ஒரு முடிவை எடுத்து, புரட்சி தலைவருக்கு நிகராக புரட்சி தலைவிக்கு நிகராக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாரும் இல்லை. ஒரு கட்சி அழிவை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற இந்த தலைமை இதுவரை எங்களுக்கு வாய்ப்பளித்த கழக ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் OPS அவர்களுக்கு நன்றியை கூறி, தொடர்ந்து நடந்து வருகின்ற அரசியல் நிகழ்வுகள் கழக தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிகுந்த மன வருத்தத்தையும் மிகுந்த வேதனையும் ஏற்படுத்துவதால் அந்த அமைப்பிலிருந்து நாங்கள் ஒட்டுமொத்தமாக விலகுவதென ஏகமனதாக தீர்மானித்திருக்கிறோம். ஒன்று. இரண்டாவதாக, இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் துணிச்சலாக மக்கள் மத்தியில் தனக்கு ஏற்படுகின்ற பாதிப்பை பற்றி கவலைப்படாமல் தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் தமிழக மக்களின் உரிமைக்காகவும் துணிச்சலாக குரல் கொடுக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களின் தலைமையேற்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழக நிர்வாகிகளும் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற பெரும்பாலான கழக நிர்வாகிகள் அத்துணை பேரும் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றிக்கு உழைப்பதென தீர்மானித்திருக்கிறோம். இந்த தீர்மானம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், இது நான் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே இருக்கின்ற தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தில் இருக்கின்ற கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட மாவட்ட கழக நிர்வாகிகள் இதே போன்ற ஒரு முடிவை எடுத்து அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமைக்கு இந்த தகவலை தெரிவித்து அங்கே இணைந்து எந்த நிபந்தனையற்ற வகையில் கழகத்தில் இணைந்து விஜயை தமிழ்நாட்டினுடைய முதல்வராக்குவதற்கு முடிவு செய்து இன்றைக்கு இங்கே இந்த கூட்டத்தை நடத்தி தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம். ஏன் அப்படி நீங்க சொல்ற கருத்து அதிமுக வீழ்த்த வேண்டும் என்பது நோக்கமல்ல. புரட்சி தலைவருக்கு நிகராக புரட்சி தலைவிக்கு நிகராக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாரும் இல்லை. அதை அவர்கள் உணர்ந்து ஒருங்கிணைந்து சிறப்பாக செயல்பட்டிருந்தால் இந்த நிலை வந்திருக்காது. ஒவ்வொருவரும் சுயநலமாக சிந்திக்கின்ற ஒரு மனப்பான்மை இருப்பதால் அதிமுக இந்த பின்னடைவை தவிர இந்த சூழலில் இருந்து அவர்கள் மீண்டு வர யாரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற முன்னணி தலைவர்களுக்கு இடமில்லை. ஏன் அவங்களுக்கு தன்னுடைய ஈகோவை விட்டு கொடுத்து ஒன்று சேருவதில் என்ன பிரச்சனை? இங்க இருக்கிற தொண்டர்களோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க. யாரும் போய் பதவி கேட்கிறாங்க? நீங்க ஒற்றுமையா இருங்கன்னு சொல்ற குரலுக்கு மதிப்பில்லைங்கிற போது யார் அங்க போய் என்ன செய்ய முடியும்? கடந்த காலத்தில் 5 பேர் ஒன்றிய பெருந்தலைவர்கள் வெற்றி. 5ல் யார் ஜெயிச்சாங்கன்னா, வேடசந்தூர்லயே 3 ஜெயிச்சாங்க, நிலக்கோட்டையில 1, நத்தத்துல 1, 5 தான் ஜெயிச்சாங்க. அதுல 2 சேர்மனை காலி பண்ணாங்க, திமுக காலி பண்ணுச்சு. அதற்கு நான் அன்னைக்கு அந்த குற்றச்சாட்டாய் பதிவு பண்ணேன். இங்க இருக்கிற திண்டுக்கல் சீனிவாசன் அதற்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கவில்லை, நத்தம் விஸ்வநாதன் கண்டனம் தெரிவிக்கவில்லை, எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவிக்கவில்லை. ஒரு கட்சி அழிவை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற இந்த தலைமை இந்த கட்சியை எப்படி ஆட்சி கட்டில் அமர்த்துவார்கள்? இதுதான் என்னுடைய கேள்வி. கிட்டத்தட்ட ஒரு 30 மாவட்ட செயலாளர் இந்த முடிவு எடுத்திருக்காங்கன்னு நீங்க பாத்துங்க. இதே போல தீர்மானம் போட்டு இருக்காங்க. சென்னையில் 6-7 மாவட்ட செயலாளர் அங்க போட்டிருக்காங்க. நீலகிரி மாவட்டம் போட்டாச்சு. 30க்கும் மேற்பட்ட வெள்ளம்பட்டி நடராஜன், இப்படி ஏகப்பட்ட செஞ்சி ஏழுமலை MP எல்லாரும் என்னை மாதிரி இருந்தவங்க பெரும்பாலானவங்க முடிவு பண்ணி அங்கதான். நாங்க இங்க திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழக நிர்வாகிகள் கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேல அப்படியே நாங்க போட்டிருக்கோம் இல்லையா? ஒன்றிய நகர ஊராட்சி நிர்வாகிகள் போட்டிருக்கோம். அதுவும் அப்படியே சென்னை போறோம் தகவல் சொல்லுவாங்க. இந்த தீர்மானம் அங்க இப்ப அனுப்பி வச்சிருவோம். உங்களுக்கு கொடுக்குற அதே நேரத்துல தீர்மானம் அங்கேயும் கொடுத்துட்றோம். அவங்க எப்ப சொல்றாங்களோ அப்போ 2 நாள்ல, ரொம்ப நாள்லாம் ஆகாது, 28ஆம் தேதிக்குள்ள அந்த சூழல் இருக்கும்னு நம்புறோம்.